Hi students, I am Gopinath, 12th Business Max, exam 2.74. f of x square minus 2 less than or equal to x less than 1, x 1 less than or equal to x less than 2, x minus 4 2 less than or equal to x less than or equal to 4. Find the இதில் பார்த்தா subdivision for 5 subdivision கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் subdivision 1 integral minus 2 to 1 f of x dx. ஸோ கொடுத்த இன்டர்வல் மைனஸ் 2 to 1 இந்த இன்டர்வலுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு பார்க்கணும். ஸோ மைனஸ் 2 to 1 எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ மைனஸ் 2 to 1 பார்த்தீங்கன்னா கொடுத்த எஃப் ஆஃப் எக்ஸ் டம் வந்து எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸ் பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் என்ட்ரி பண்ணுறேன். ஸோ இன்டகிரேட் மைனஸ் 2 to 1 எஃப் ஆஃப் எக்ஸ் டம் வந்து எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். எக்ஸ் ஸ்கொயர் டம் இன்டர் இப்போ நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் பவர் ஆஃப் 3/3 கிடைக்கும். இட் இஸ் அ ஃபார்முலா ஃபார் எக்ஸ் பவர் ஆஃப் என் இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் ஆஃப் என் ஃபார்முலா எக்ஸ் பவர் ஆஃப் n plus 1/n plus 1 அந்த ஃபார்முலா வைஸ் அப்ளை பண்ணுறப்போ எக்ஸ் பவர் ஆஃப் q/3 கிடச்சிக்குது. இந்த லிமிட் பார்த்தீங்கன்னா மைனஸ் 2 to 1 இதோட லிமிட் என்ட்ரி பண்ணுறேன். அப்படி லிமிட் என்ட்ரி பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணுறப்போ எக்ஸுக்கு 1 கொடுங்க, தட் இஸ் 1 power of 3 நமக்கு 1 கிடைக்கும், தட் இஸ் 1/3. லோயர் லிமிட் அப்ளை பண்ணுற மிடில் மைனஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா லோயர் லிமிட் வந்து எக்ஸுக்கு மைனஸ் 2 கொடுக்குறீங்க, தட் இஸ் மைனஸ் 2 the whole power of q/3. ஸோ இதோட ஆன்சர் என்ன கிடைக்கும் பாருங்கள். இதோட ஆன்சர் வந்து 1/3 இப்படியே போட்டுங்க. இங்கே மிடில் மைனஸ் 2 the whole power of cube. ஸோ 2 வந்து நம்ம 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ 8ன்னு வரும். மைனஸுக்கு மேலே ஹார்ட் நம்பர் இருந்தால் அது கண்டிப்பாக மைனஸாக தான் இருக்கும். ஸோ டோட்டலோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா -8ன்னு வரும். வெளியே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக மைனஸ் ப்ளஸ் தட் இஸ் 8/3 கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், இது 9/3 கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணுறப்போ இதோட ஆன்சர் வந்து 3. இது சப்டிவிஷன் 1ஓட ஆன்சர். அடுத்து பாருங்கள் சப்டிவிஷன் 2. சப்டிவிஷன் 2 என்ன கேட்குறாங்க பாருங்கள். இன்டகிரேஷன் 1 to 2 f of x into dx. ஸோ 1 to 2 f of x into dx. சரி, இந்த 1 to 2ல் f of x என்னன்னு பார்க்கணும். 1 to 2ன்னு கொடுத்துருக்காங்களா பாருங்கள். ஸோ 1 to 2ஓட f இங்கே பாருங்கள் 1 to 2ன்னு கொடுத்துருக்காங்க. இதோட f of x டம் வந்து xன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ f of x டம் வந்து x. ஸோ இதில் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ இன்டகிரேஷன் 1 to 2 f of x டம் வந்து xன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ x into dx. ஸோ இதை நம்ம இதை இன்டேக் பண்ணோம். ஸோ எக்ஸை இன்டேக் பண்ணால் நமக்கு x²/2 கிடைக்கும். இதோட லிமிட் பார்த்தீங்கன்னா 1 to 2. ஸோ லிமிட் அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுறோம். ஸோ எக்ஸுக்கு நம்ம 2 கொடுத்தா இது என்ன ஆகும், 2² வரும். ஸோ 2² போட்டால் நம்ம என்ன 4/2ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு லோயர் லிமிட் அப்ளை பண்ணோம். லோயர் லிமிட் அப்ளை பண்ண மிடில் மைனஸ் எக்ஸுக்கு 1 கொடுக்குறேன். கொடுத்தா 1² 1 வரும், தட் இஸ் 1/2. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர் வந்து ஸோ டினாம் ரெண்டுமே ஈக்குவலாக /2ன்னு போட்டுங்க. ஸோ 4 - 1 தட் இஸ் 3ன்னு கிடைக்கும். இதோட ஆன்சர் வந்து 3/2 சப்டிவிஷன் 2. அடுத்த சப்டிவிஷன் 3 பார்த்தீங்கன்னா இன்டகிரல் 2 to 3 f of x dx. இது எடுத்துக்கிறேன். சப்டிவிஷன் 3 இன்டகிரல் 2 to 3 f of x into dx. சரி, 2 to 3ல் f of x என்னன்னு பார்க்கணும். ஸோ 2 to 3 எங்கே இருக்குன்னு பாருங்கள் கொடுத்த கொஷினில். ஸோ டேரெக்டாக 2 to 3ன்னு கொடுக்கல, அதுக்கு பதிலாக 2 to 4ல் வந்து x - 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 2 to 4ல் கண்டிப்பாக என்ன ஆகும், 3 கவராக இருக்குது. ஏன்னா 2 less than or equal to x less than or equal to 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3 இதுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ 2 to 3யோட ஃபங்க்ஷன் f of x ஃபங்க்ஷன் வந்து x - 4. ஸோ இதில் என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ இன்டகிரல் 2 to 3 அதோட f of x டம் பார்த்தீங்கன்னா x - 4 into dx. ஸோ இது இன்டேக் பண்ணுறப்ப என்ன வரும் பார்க்கலாம். ஸோ எக்ஸை இன்டேக் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும், x²/2ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தட் இஸ் x into இன்டகிரேஷன் ஆஃப் x into dx டேர்ம் இஸ் x²/2. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் ஆஃப் 4 into dx. 4ன்றது கான்ஸ்டன்ட்டு, இன்டகிரேஷன் ஆஃப் dx into xன்னு கிடைக்கும், தட் இஸ் 4x. இதை இன்டேக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் லிமிட் என்ட்ரி பண்ணுறேன். லிமிட் என்ட்ரி பண்ணுறப்போ 2 to 3ங்குது. ஸோ இதில் 2 to 3 என்ட்ரி பண்ணுங்கள். ஃபஸ்ட் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுறப்போ எக்ஸுக்கு வந்து 3ன்னு கொடுக்குறோம். ஸோ 3ன்னு கொடுத்தா 3² 9 வரும், தட் இஸ் 9/2. நெக்ஸ்ட் மைனஸ் எக்ஸுக்கு வந்து 3ன்னு கொடுங்க. ஸோ 4 3s are 12ன்னு கிடைக்கும். ஸோ இது அப்பர் லிமிட் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் லோயர் லிமிட் இருக்கும், மிடில் மைனஸ் அகைன் பிரைட் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ லோயர் லிமிட்டுக்கு வந்து எக்ஸுக்கு வந்து 2 கொடுக்குறேன். ஸோ 2 கொடுத்தா 2² 4 தட் இஸ் 4/2ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு மைனஸ் எக்ஸுக்கு அகைன் 2 கொடுங்க. 4 2s are 8. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறப்போ வர ஆன்சர் தான் சப்டிவிஷன் 3ஓட ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். 9 12 2s நமக்கு 24 கிடைக்கும், divided by 2. நெக்ஸ்ட்டு மைனஸ்
இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 4 8 2s are 16 divided by 2. நெக்ஸ்ட் ரெண்டுத்து மைனஸ் பண்ணுங்கள். ஸோ 9 minus 24 நமக்கு -15/2 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் அப்படியே வச்சுங்க. 4ல் ஒரு -16 மைனஸ் பண்ணுறப்போ நமக்கு -12 கிடைக்கும். ஆல்ரெடி ஒரு மைனஸ் வெளியே இருக்குது. ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் டோட்டலாக நமக்கு என்ன கிடைக்கும், +12/2 கிடைக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதை மைனஸ் பண்ணுறப்போ -15ல் 12 போகிறப்போ -3 கிடைக்கும். தட் இஸ் -3/2. இது சப்டிவிஷன் 3 ஓட ஆன்சர். அடுத்தது சப்டிவிஷன் 4. சப்டிவிஷன் 4 பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் -2 to 1.5. ஸோ -2 to 1.5 f of x dxன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ -2 to 1.5 f of x என்னன்னு பார்க்கணும். ஸோ -2 to 1.5 கிவன் கொஷினில் பார்த்தா கொடுக்கவே இல்லை. ஸோ -2 to 1 1 to 2 அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 1.5ல கவர் எங்கே கவர் ஆகிக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 இன்டர்வலில் கவர் ஆகிருக்கும். -2 to 1.5. ஸோ -2லேருந்து 1.5 பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் இருக்கும். லெஸ் தென் 2ன்னு இருக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 2ஓட கம்மி. அப்போ தேர்ஃபோர் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ ஃபஸ்ட்டு 2 இன்டர்வலில் -2 to 1.5 கவர் ஆகிருக்கும். இப்போ என்ன பண்ணலன்னா ஜஸ்ட் இதை நம்பர் லைன் எடுத்து கூட என்ன பண்ணலாம், இதை சம் மூவ் பண்ணுற பாருங்கள். இன்கேஸ் இப்படி எடுத்துங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 இன்டர்வல் என்ன சொல்லிக்கிறேன், 1.5 கவர் ஆகிருக்குன்னு சொல்லிக்கிறேன். அப்போ -2 to 2க்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், ஒரு நம்பர் லைன் எடுத்துக்கிறேன். அந்த நம்பர் லைனில் ஓகே இப்போ எதில் ஆரம்பிக்குது, ஸோ -2லேருந்து 1 இங்கே என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ -2 அடுத்தது 1 ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1லேருந்து 2. ஸோ இங்கே 1லேருந்து நம்ம இங்கே 1 என்ட்ரி பண்ணி இங்கே 1லேருந்து 2ன்னு போட்டாச்சு. இப்போது நமக்கு எங்கேருந்து தேவை பாருங்கள், எங்கேருந்து இது வரைக்கும் தேவை. ஸோ -2லேருந்து 1.5 வரைக்கும் தேவை. பட் நம்ம என்ன இருக்குதுன்னா -2லேருந்து +2 வரைக்கும் எடுத்துக்கிறோம். அப்போ 1.5 எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்கும், 1க்கும் 2க்கும். ஸோ இது 1 இது ஓகேங்களா. ஸோ இன்டர்வலில் பாருங்கள், -2 to 1 இங்கே என்ட்ரி பண்ணிக்கிறேன். -2 to 1 அடுத்தது வந்து 1 to 2. ஸோ இந்த 1 to 2 இங்கே என்ட்ரி பண்ணிக்கிறேன். நமக்கு தேவையானது -2லேருந்து 1.5 இருந்தால் போதும். தட் இஸ் என்ன பண்ணுறேன், இங்கே 1.5 என்ட்ரி பண்ணிட்டேன் 2க்கு முன்னாடி. இப்போ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணனால இதை -2 to 1 ஒரு இன்டர்வல், அடுத்தது 1 to 1.5 ஒரு இன்டர்வல். ஸோ இதை ஸ்ப்ளிட் பண்ணுறப்போ இன்டகிரேஷன் -2 to 1 -2 to 1 -2 to 1ல் f of x என்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ -2 to 1 எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ -2 to 1ல் f of x டேர்ம் வந்து x². ஸோ இந்த x² என்ட்ரி பண்ணுறேன். தட் இஸ் x² dx ப்ளஸ் அடுத்தது 1 to 1.5. ஸோ இன்டெக்ரல் 1 to 1.5. இதோட f of x டேர்ம் எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ 1லேருந்து 1.5. ஸோ 1லேருந்து 1.5 பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் இருக்கும் ஓகேங்களா. அப்போ இதோட f of x டேர்ம்னது x. ஸோ இதில் என்ட்ரி பண்ணுறேன். ஸோ x dx இதை இன்டேக் பண்ண இதோட ஆன்சர் வந்துடும். நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இதோட இன்டகிரேஷன் நான் ஃபஸ்ட்டே கம்ப்ளீட் பண்ணிட்டுக்கிறோம். தட் இஸ் -2 to 1. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன் 1ல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பாருங்கள். ஸோ -2 to 1 x² dx போட்டுப்போம். அதோட ஆன்சர் வந்து நம்ம ஏற்கனவே போட்டோம் 3ன்னு வந்துக்குது. ஸோ அதே தான் இங்கே திருப்பி ரிப்பீட் ஆகிறதுனால இதோட ஆன்சர் எதுவுமே சிம்பிளிஃபை பண்ணல. ஏன்னா ஏற்கனவே இங்கே போட்டதுனால அப்படியே என்ட்ரி பண்ணிக்கிறேன், இங்கே 3ன்னு என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நம்ம இதை மட்டும் இன்டர் பண்ணால் போதும் ஓகேங்களா. இப்போது எக்ஸை இன்டர் பண்ணால் நம்ம என்ன கிடைக்கும், x²/2ன்னு கிடைக்கும். இந்த லிமிட் பார்த்தீங்கன்னா 1 to 1.5. ஸோ நெக்ஸ்ட் லிமிட் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ 3 அப்படியே வச்சுங்க. ஸோ 3 ப்ளஸ் எக்ஸுக்கு லிமிட் வந்து 1.5. 1.5 கொடுத்தா 1.5 நம்ம ஸ்கொயர் பண்ணுறப்போ நம்ம என்ன கிடைக்கும், 2.25 கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இதில் என்ட்ரி பண்ணுறேன். ஸோ 2.25/2. ஸோ நெக்ஸ்ட்டு லோயர் லிமிட்டு மைனஸ் என்ட்ரி பண்ணுறேன். எக்ஸுக்கு 1 கொடுக்குறேன், 1² தட் இஸ் 1/2ன்னு கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி இதோட ஆன்சர் முடிஞ்சிடு. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஸோ 3 ப்ளஸ் 2.25லேருந்து ஒரு -1 சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்னா 0 என்ன கிடைக்கும், 1.25 கிடைக்கும் டிவைடட் பை 2. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுறேன். ஸோ 1.25/2 டிவைட் பண்ணுறப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள். ஸோ 3 ப்ளஸ் டிவைட் பண்ணுறப்போ 0.625 கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ இதை ஆட் பண்ணுறப்போ 3.625. இது சப்டிவிஷன் 4th ஆன்சர். அடுத்த லாஸ்ட் சப்டிவிஷன் 5. சப்டிவிஷன் 5 என்ன கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் 1 to 3 f of x dx. சப்டிவிஷன் 5 இன்டெக்ரல் 1 to 3 f of x dx. சரி 1 to 3ல f of x என்ன ஃபங்க்ஷன் பார்க்கணும், f of x என்னன்னு பார்க்கணும். 1 to 3 கிவன் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களா பாருங்கள். ஸோ 1 2 3 டைரெக்டாக கிடையாது.
ஸோ 1 2லேருந்து 1லேருந்து 2 2லேருந்து 4 அப்போ 1 2 3 எங்கே இருக்குன்னா இந்த ஃபஸ்ட்டு 2 எஃப் ஆஃப் எக்ஸில் இருக்கும் இந்த ஃபஸ்ட்டு 2 இன்டர்வல் இருக்கும் அப்போ இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் பாருங்க நான் அகைன் இன்டர்வல் எடுத்துக்கிறேன் எப்படி பண்ணலாம் 1லேருந்து 2 2லேருந்து 4 நம்பர் எடுத்துக்கிறேன் இங்கே பாருங்கள் ஸோ ஒரு இன்டர்வல் எடுத்துங்க ஸோ அந்த இன்டர்வலில் நமக்கு 1லேருந்து 2 2லேருந்து 4 புரியும் நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் ஸோ 1லேருந்து 2 2லேருந்து 4 அதை எடுத்துக்கிறேன் ஸோ 1லேருந்து 2 2லேருந்து 4 பட் நமக்கு எது வரைக்கும் வேணும் 1 2 3 இருந்தால் போதும் ஸோ 1 2 3 அப்போ 1 2 3ன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் 3 எங்கே இருக்கும் இங்கே தானே இருக்கும் 2க்கு 4க்கு நடுவில் 3 இருக்கும் அப்போ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னா ஒரு இன்டர்வல் வந்து 1 2 2 இன்னொரு இன்டர்வல் என்ன பண்ணலாம் 2 to 3ன்னு போடலாம் ஸோ இன்டகிரேஷன் 1 to 2 1 to 2 அந்த 1 to 2ல் இருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு யாருன்னு பாருங்கள் ஸோ 1 to 2ல் எங்கே இருக்கும் பாருங்கள் ஸோ 1 to 2ல் எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம வந்து எக்ஸு ஸோ இங்கே என்ட்ரி பண்ணிக்கிறேன் ஸோ எக்ஸு ஒரு டிஎக்ஸு அடுத்தது ப்ளஸ் இதில் பாருங்கள் 2 to 3 ஸோ இன்டகிரல் 2 to 3 இதில் யார் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு பார்க்கணும் ஸோ 2 to 3ல் எஃப் ஆஃப் எக்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2 to 4ங்குது அப்போ 2 to 4க்குள்ள தான் என்ன இருக்கும் 2 to 3 இருக்கும் அப்போ என்ன பண்ணலாம் இந்த இடத்துல எக்ஸ் மைனஸ் 4 என்ட்ரி பண்ணிக்கிறேன் ஸோ எக்ஸ் மைனஸ் 4 இன்ட்டு டிஎக்ஸ் இப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே நம்ம ஏற்கனவே சால்வ் பண்ணாதனால அதோட ரிசல்ட் டைரெக்டாக காப்பி பண்ணிக்கிறேன் இங்கே பாருங்கள் இன்டகிரேஷன் 1 to 2 எக்ஸ் டிஎக்ஸ் இங்கே இருக்குதுங்களா இன்டர்வல் 1 to 2 எக்ஸ் டிஎக்ஸோட வேல்யூ வந்து நம்ம ஏற்கனவே சால்வ் பண்ணி வச்சுக்கிறோம் 3/2 ஸோ இதை அப்படியே இங்கே என்ட்ரி பண்ணிக்கிறேன் இது 3/2ன்னு வந்துடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 2 to 3 எக்ஸ் மைனஸ் 4 டிஎக்ஸ் இதோட இன்டகிரேஷன் நம்ம ஏற்கனவே சால்வ் பண்ணி வச்சுக்கிறோம் ஸோ 2 to 3 எக்ஸ் மைனஸ் 4 டிஎக்ஸ் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா -3/2 ஸோ இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கிறோம் -3/2 ஸோ டோட்டலாக இதோட ஆன்சர் என்ன ஆகிடும்னா 0 ஆகிடும் ஸோ இவ்வளோ தான் அந்த சம்மோட ஆன்சர் தேங்க்யூ